ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெட்டி வேர் செடி தாங்க ரீபாட் பண்ணலான்னு இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நான் இந்த வீடியோ 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்டேங்க. நான் இப்போ ரீபாட் பண்ணி வச்ச செடி தாங்க இந்த செடி. இதில் நிறைய செடி எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு தனித்தனி செடியாக கட் பண்ணி எடுத்தேங்க. நான் இந்த செடி வந்து 30 ரூபாய்க்கு தாங்க ஒரே ஒரு நாற்று வாங்கினேன். ஆனால் இப்போ என்கிட்ட ஒரு 20-30 நாற்றுக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அதை நான் தனித்தனியாக பிரித்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. இது வெட்டும் ஒரே செம்ம வாசனைங்க. இந்த வேர்களெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் குளியல் பவுட்ருக்கு போடுறதுக்காக எடுக்கிறேங்க. போன தடவை நான் அதை எப்படி வைக்கணும்னு தெரியாமல் சின்ன ஜாடியில் வச்சு எனக்கு ஒரு 50 கிராம்ஸ் தாங்க கிடச்சிது. அதனால தாங்க இந்த தடவை சாக்கு மூட்டையில் வச்சேன். நெக்ஸ்ட் டைம் வைக்கிறப்ப நான் கொஞ்சம் ஆற்று மணல் வச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா செம்மண்ணில் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. அதை தனித்தனியாக பிரித்து எடுக்க ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க. தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். குட்டி குட்டி நாற்றாக எடுக்காமல் கொஞ்சம் பஞ்சஸாக நாற்றுகளை எடுத்து பிரித்து வச்சுருக்கிறேங்க. இன்றைக்கி எனக்கு கிடைச்ச வேர்கள் வந்து இவ்வளோ தாங்க கிடச்சிது. இதை கழுவி காய வச்சுருக்குங்க. ஆக்சுவலி இது 150 கிராம்ஸ் கிட்டே இருக்குதுங்க. காய வச்சிருக்க எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இந்த வேர் காய வைக்கும் போது எங்கள் வீடு ஃபுல்லாக செம்ம வாசனைங்க.